அமீன் ரவுண்ட்ஸ் உங்களை அன்போடு வரவேற்கிறது. நாம இப்ப அல்ஜிப்ராவை தமிழ்ல தொடர்ச்சியா பார்த்துட்டு வர்றோம். அதுல சிம்பிளிஃபையிங் எக்ஸ்பிரஷன் யூசிங் ஆர்டர் ஆஃப் ஆப்ரேஷன். அதாவது இந்த ஒரு 2 டேர்ம்ஸை அடிஷன் பண்ணணும், சப்ட்ராக்ட் பண்ணணும், மல்டிப்ளை பண்ணணும், டிவிஷன் பண்ணணும்னா ஒரு எல்லாம் மொத்தமா இருக்குதுன்னா எதை ஃபர்ஸ்ட்ல பண்ணணுங்கிறத நம்ம கவனிக்கணும். அதுக்கு பேர் தான் ஆர்டர் ஆஃப் ஆப்ரேஷன். அதுக்கு நம்ம ஒரு ஃப்ரேஸை யூஸ் பண்ணலாம். அதாவது போர்ட் மாஸ், பிராக்கெட், ஆர்டர், டிவிஷன், மல்டிப்ளிகேஷன், அடிஷன், சப்ட்ராக்ஷன். இதை இந்த ஆர்டரில் தான் யூஸ் பண்ணணும். இந்த ஆர்டரில் யூஸ் பண்ணால் அந்த ஆன்சர் சரியாக வரும். அந்த ஆர்டரை மாற்றினா இந்த ஆன்சர் தப்பாகலாம். இந்த ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் எடுங்க, ஒரு ஒரு எக்ஸ்பிரஷன் எடுங்களேன். 24 டிவைட் பை 6 plus 5 into 6 minus 3. இதை பாருங்க. இதுல நம்ம எதை ஃபர்ஸ்ட்ல செய்யணும் பார்க்கணும். இங்க வந்து நம்ம பொடிபட செய்யலாம். 16 plus 5, அதுக்கு பிறகு 6 minus 3, அடுத்து டிவிஷன் ஆஃப் 24 லைக். இதுல வந்து நம்ம இஷ்டத்துக்கெல்லாம் ஆர்டர்ல செய்ய முடியாது. அது ஆர்டர் பயன்படுத்தணும். ஆர்டர்னா என்னது? போர்ட் மாஸ்ன்னு ஒரு ஃப்ரேஸ் ஒரு சிம்பிளா நினைப்பு வச்சுக்கலாம். அப்படின்னா என்னன்னா பிராக்கெட் இருக்குதான்னு பார்க்கணும். அடுத்தது ஆர்டர், ஆர்டர்னா பவர் இருக்கான்னு பார்க்கணும். அடுத்தது டிவிஷன், மல்டிப்ளிகேஷன் ரெண்டு ஒரே ஆர்டரில் செய்யலாம். அடிஷன், சப்ட்ராக்ஷனை அதர் ஆர்டரில் அடுத்த ஆர்டரில் செய்யலாம். நம்ம இப்போ எதை ஃபர்ஸ்ட் பார்க்க பிராக்கெட் இருக்கான்னு பார்க்கணும். இந்த பிராக்கெட் இங்கே இருக்குது, அதனால மற்றதெல்லாம் அப்படியே எழுதணும். 24 டிவிஷன் 6 plus 5 பிராக்கெட்டில் என்ன 6 minus 3. 6 minus 3 என்ன 3. அதாவது 5 இன்ட்டு பிராக்கெட்னா 5 பிராக்கெட்னா 5க்கு 2க்கும் இடையில மல்டிப்ளிகேஷன் இருக்குன்னு அர்த்தம். அல்ஜிப்ராவில் 2 லெட்டருக்கும் இடையில 2 எழுத்துக்கும் இடையில 2 நம்பருக்கு இடையில ஒரு சைன் இல்லாட்டி அது பேரு மல்டிப்ளிகேஷன். இப்போ என்ன 6 minus 3 3. இப்போ நம்ம என்ன செஞ்சிருக்கோம்? ஃபர்ஸ்ட் பிராக்கெட்டை ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். அடுத்தது பவர் இருக்கான்னு பார்க்கணும். ஆர்டர் மேல பவர் எது இருக்கா? இல்லை. அடுத்தது டிவிஷன் இருக்கு. 24 divided by 6 எத்தனை? 24 divided by 6 is 4. அடுத்தது அப்படி எழுதணும் 5. அடுத்தது பாருங்க டிவிஷன் மல்டிப்ளிகேஷன் இருக்கு. 5 into 3 என்ன 15. என்ன which is equal to 19. இதான் கரெக்ட் ஆன்சர். நம்ம வேற ஆர்டர்ல பண்ணா இந்த ஆன்சர் வராது. இன்னும் பாருங்க, நிறைய எக்ஸாம்பிள் சொல்லலாம். 8 plus 3 power 4 plus 5 parenthesis பெரிய பிராக்கெட் 6 minus 3 4 minus 2. இங்க பாருங்க, இது ஃபர்ஸ்ட் போர்ட் மாஸ்ல பவர் இருக்கு. இந்த பவரை தான் ஃபர்ஸ்ட் செய்யணும். அடுத்தது போர்ட் மாஸ்ல பிராக்கெட்டை ஃபர்ஸ்ட் பார்க்கணும். இந்த பிராக்கெட்ல 2 வகையான பிராக்கெட் இருக்கு. இதுக்கு பெரிய பிராக்கெட், அடுத்தது இதுல சின்ன பிராக்கெட் இருக்கு. ஃபர்ஸ்ட் இந்த பெரிய பிராக்கெட் தான் பார்க்கணும். 8 plus 3 power 4 என்ன 3 4 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணு. 3 into 3 into 3 into 3, அதாவது 81 plus 5. இந்த பிராக்கெட் உள்ள நம்ம பார்க்கணும். அந்த பிராக்கெட்டுக்குள்ள ஃபர்தர் பிராக்கெட் இருக்குது. அதாவது இதை இன்சைட் பிராக்கெட் தான் ஃபர்ஸ்ட் செய்யணும். ஸோ 6 minus 3 4 minus 2 என்ன 2, அதான் into 2. அடுத்தது இந்த பிராக்கெட்டை அவுட்டர் பிராக்கெட்டை செய்கிறோம். 8 plus 81 plus 5 6. அது பிராக்கெட்டுக்குள்ளேயே மல்டிப்ளிகேஷன் இருக்குது. மல்டிப்ளிகேஷன் தான் ஃபர்ஸ்ட் செய்யணும். தென் சப்ட்ராக்ஷன் அடிஷனுக்கு முன்னாலேயே மல்டிப்ளிகேஷன் செய்யணும். ஸோ 3 into 2 is 6. when 8 plus 81
plus 5 bracketக்குள்ள 6 minus 6 இருக்குது அது 0 என்ன வரும் 8 plus 81 5 into 0 is 0 இப்போ என்ன 8 plus 81 is 89 plus 0 is 89 நம்ம இந்த ஆர்டர் செஞ்சா தான் இந்த நம்பர் வரும் வேற ஆர்டரை மாத்தினா இது வராது நெக்ஸ்ட் क्वेश्चन போர்ட் மாஸ் தெரிஞ்சுக்கிட்டீங்க ஃபர்தரா நம்ம சால்வ் பண்ணா உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சுக்கணும் ஃபர்தரா நம்ம வெவ்வேறு எக்ஸசைஸ்லயும் பார்க்கலாம் எவாலுவேஷன் நெக்ஸ்ட் evolution of expression அதாவது x equal to 5 அதாவது x equal to 5 னா what is x cube what is x square plus 3x minus 5 இது அதாவது இந்த எக்ஸ்பிரஷன் கொடுத்திருக்காங்க x cube கொடுத்திருக்காங்க இன்னொன்னு x square plus 3x minus 5 கொடுத்திருக்காங்க இதோட வேல்யூ கண்டுபிடிக்கணும் இதோட வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கிறது வேல்யூ ஆஃப் x பேஸ் வேல்யூ அதாவது வேரியபிள் வேல்யூ 5 இருக்குது இங்க ஒரு வேரியபிள் தான் இருக்குது அதனால x equal to 5 கொடுத்திருக்காங்க ஃபர்ஸ்ட் x cube x cube னா என்ன x equal to 5 அது power 3 x power 3 is 5 into 5 into 5 125 second x square plus 3x minus 5 இது என்ன x equal to 5 square 3 x equal to 5 the variable value bracketல போட்டுக்கணும் இது என்னது 5 square is 25 3 into 5 is 15 minus 5 25 plus 15 is 40 40 minus 5 is 35 the evaluation of the expression by using variable values நம்ம நிறைய பார்க்கலாம் இப்போ வந்து another x equal to 3 and y equal to 5 and z equal to minus 3 இது மூணு வேரியபிள் இருக்குது இதை வந்து நம்ம எப்படி எவாலுவேட் பண்ணலாம் பாருங்க ஃபர்ஸ்ட் x square plus 3x minus 5 இதுக்கு என்ன வேல்யூ x value x is what 3 square plus 3 into 3 minus 5 அது என்னது x square 3 square is 9 plus 3 into 3 9 minus 5 18 minus 5 is 13 அடுத்தது 3x square minus 5x 5y plus 2z minus 3 இப்போ என்ன இதில் வந்து இந்த எக்ஸ்பிரஷனில் x இருக்கு y இருக்கு z இருக்கு இந்த மூணு வேல்யூ இங்கே கொடுத்துருக்காங்க அந்த பர்டிகுலர் வேல்யூ இதில் போட வேண்டியதான் 3 into 3 square இந்த பிராக்கெட்டில் உள்ளது x வேல்யூ y is 5 minus 5 into 5 z is minus 3 plus minus 3 and minus 3 இது என்னது ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டையும் ஃபர்ஸ்ட் பெருக்க கூடாது ஃபர்ஸ்ட் பிராக்கெட்ல முடிக்கணும் 3 ஸ்கொயர் என்ன 9 9 into 3 27 இங்க 5 இந்த பவர் இல்ல அத டைரக்டா மல்டிப்ளை பண்ணலாம் 5 into 5 is 25 here 2 into minus 3 is minus 6 minus 3 வா எல்லாம் நம்பர்களா வந்துருச்சு நம்ம சிம்பிளிஃபை பண்ணலாம் 27 minus 25 2 minus 6 minus 3 இப்படி போடலாம் மொத்தம் போடலாம் 2 minus 6 நல்லா பாருங்க 2 minus 6 வந்து அல்லது இப்படி போடுங்க 2 minus 6 minus 3 என்ன minus 6 minus 3 is minus 9 அதாவது
ரெண்டு லைக் டேர்ம்ஸ் அதாவது மைனஸ் மைனஸ் வந்திருக்கு, ரெண்டே ஆட் பண்ணணும். ஆட்னா -6 -3 is -9. ஸோ இதில் 2 -9 இது ரொம்ப கவனமாக பார்க்கணும். பெரும்பாலும் தப்பு செய்கிறாடா இது, கவனமாக பார்க்கணும். எப்படின்னா இங்கே 2 - 9 இது அடிஷன் சப்ட்ராக்ஷன் இருக்குது. எந்த நம்பரு பெரிய சைன் இருக்குது, 9 தான் பெருசு 2 விட, அதான் மைனஸ் சைன். ஸோ மைனஸை ஃபஸ்ட்டு எழுதிக்கிட்டு சப்ட்ராக்ஷன் பண்ணணும். 2 - 9 7. அதாவது அடிஷன் சப்ட்ராக்ஷனுக்கு ஃபர்ஸ்ட் சைன் விச் நம்பர் ஹேவ் பிகர் சைன். இந்த 9 தான் பிகரு, அது மைனஸ் சைன், அந்த மைனஸை போட்டுக்கிட்டோம். 9 - 2 is 7. இது போல் நம்ம எந்த எக்ஸ்பிரஷனையும் சப்ஸ்டியூட் பண்ணலாம், கொடுத்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஆனால் இந்த போர்ட் மாஸை கவனமாக பார்த்துக்கணும். ப்ராக்கெட் இருந்தால் அந்த ப்ராக்கெட்டு தான் ஃபஸ்ட்டு பவரை செய்யணும், அடுத்தது அடிஷன் சப்ட்ராக்ஷன் மல்டிப்ளிகேஷனை செய்யணும். Thanks for watching. Please subscribe our YouTube channel.